இங்க மனோஜ் மேல இருக்க கோபத்துல எல்லாருமே மனோஜ் அடிக்க பாக்குறாங்க. அந்த நேரம் கரெக்டா இங்க விஜயாவுமே குறுக்க வந்து எல்லாருமே தடுத்து விட்டுட்டு, முதல்ல சும்மா இருங்கடா, என்ன பேச வரான்னு முதல்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் மனோஜை பேச வைக்கிறாங்க. அப்ப மனோஜுமே வேற வழி இல்லாம இந்த மாதிரி விஜயா கிட்ட ஏற்கனவே ஒரு 10,000 கொடுத்துருப்பாங்க. உடனே விஜயாவை இழுத்து விட்டுலாம் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க என்கிட்ட எல்லாம் தேவையில்லாம சத்தம் போடாதீங்க, நான் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி 10,000 ரூபாய் அம்மாட்ட தான் கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட விஜயாவுமே வந்து, அட பாவி, இது எனக்கு சும்மா தர்ற மாதிரி தந்துட்டு கடைசியில் அட்வான்ஸ்க்காக கொடுத்து வச்சேன்னு சொல்லிட்டியா, சரி என்ன பண்ணி தொலைகிறது, பெத்த பாவத்துக்கு ஒன்று காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஒரு 10,000 அட்வான்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே எல்லாரும் முடியும் ஒத்துக்கிறாங்க. இது கேட்டோன்னு முத்துமே, பாத்தியாப்பா இந்த மாதிரி அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டு பயங்கரமான கூட்டுக்கலவனைத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட முக்கியமாக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இது யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்கள ரகசியமாக வச்சிருக்காங்க பாரு, ஒரு வேளை வர்ற பணத்தை அவங்களே எடுத்துக்குவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே அண்ணாமலைகிட்ட கேட்குறாரு. உடனே அண்ணாமலையும் இருந்துக்கிட்டு, விஜயா நீ விளையாடாத, அவன் உண்மையிலுமே பணத்தை கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயாவுமே வேற வழி இல்லாமல் அவங்க கொடுத்த பணத்தை அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு வராங்க. இங்க பாருங்க இந்த பணத்தை தான் அவன் கொடுத்தான், அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க, மீதி பணத்தை ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து மனோஜ் கொடுக்குறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொன்னே அப்பதான் எல்லாருமே கொஞ்சம் காமாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க அண்ணாமலை இருந்துட்டு, இங்க பாரு மனோஜ், இது வந்து எல்லாருக்கும் சேர வேண்டிய பணம், உண்மையை சொல்ல போனா இங்க ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, நீ முதல்ல எல்லாருக்கும் அனுப்ப வேண்டிய பணத்தை அவங்க அக்கௌண்ட் காமிச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜிட்டமே கேட்குறாங்க. உடனே மனோஜுமே இருந்துக்கிட்டு, அப்பா பணம் வந்து அனுப்பிடுவோம்ப்பா, இன்னும் பணம் வரல, ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் மனோஜ் வேற ஒரு பையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னா ரோகிணிக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு. பரவாயில்ல, நான் மனோஜ் என்னமோ நினைச்சேன், ஆனா பக்காவா கேம் விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனோஜை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதே நேரம் முத்துவுமே இருந்துட்டு, இங்க பாடுறா சீக்கிரம் பணம் வந்தோம் இல்லை இங்க எல்லாருக்கும் பிரிச்சு அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவுமே இருந்துக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மனோஜோட தலையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு, ஏண்டா ஏதாவது சொன்னா என்கிட்ட முழுசா உண்மையை சொல்ல வேண்டியதுனடா, அதாவது கடைசி நேரத்தில் ஏதோ பிரச்சனைனா நான் தான் காப்பாற்றுவேன்ல, எதுக்காக இப்படி மறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா உங்ககிட்ட சொல்லாமலாம் இருப்பேன், கண்டிப்பா வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சம்மா, அதுக்குள்ளே இப்படி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணுறன்னா என் பங்கு ஒரு 15,000 ரூபா தரணும்ல, அதை மட்டும் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவொன்னே மனோஜுமே, அம்மா இன்னும் பணம் வரலம்மா, என்கிட்ட கம்பெனி பணம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னோடனே, வந்தவொடனே எடுத்துக்கடா, முதல்ல உன் கையில் இருக்கிற என்னோட பணத்தை முதல்ல கொடுறா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜிட்ட இருந்து அந்த மீதி 15,000 வாங்கி மொத்தம் 25,000 எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இங்கே பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்வதி கிட்ட பயங்கர தென்னவட்டோட சந்தோஷமா, பார்வதி சீக்கிரம் சீக்கிரம் அந்த 2 லட்ச ரூபா எடுத்துட்டு வா, எனக்கு இன்னொரு 25,000 வந்திருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா பேங்க்ல போட்டு வச்சாதான் நமக்கும் சேஃபா இருக்கும், ஏன்னா வீட்டில் வச்சுட்டு உனக்குமே வந்து கொஞ்சம் பயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும், சேஃப் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதிட்ட அந்த வாங்கிட்டு வந்து 25,000 காட்டிட்டு மொத்த பணத்தையும் பேங்க்ல போட போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட பார்வதியுமே, என்ன விஜயா உனக்கு அந்த 2 லட்சம் வந்ததுதான் வந்தது, பணமா குமிஞ்சுக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல நீ ராசிக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதியுமே அவங்கள பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சரி நீ போய் எடுத்துட்டு வா, டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி விஜயா சொன்ன உடனே இங்க பார்வதியுமே இப்போ அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அங்கே பீரோவுக்கு போறாங்க. அங்கே போய் பீரோ ஓப்பன் பண்ணி பணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க வச்ச இடத்துல அந்த பணம் இல்லை. இதை பார்த்தோன்னா அவங்களுக்குமே பயம் வந்துடுது. வேக வேகமாக விஜயா கிட்ட வந்து, விஜயா எங்க பாரு விஜயா, நான் வீட்டில் பணம் வச்சிருந்தேன், அந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே விஜயாமே அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அந்த பீரோ ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாமே தேடி பார்த்து அங்கே பணமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இங்கே உங்களுக்கு பக்கு பக்கு நடிக்க ஆரம்பிக்குது. விஜயாமே ரொம்ப கோவப்பட்டு, என்ன பார்வதி உன்னை நம்பி இப்படி 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன், நீ பொறுப்பே எல்லாமே இப்படி தொலைச்சிட்டு கேட்டால் பணத்தை காணும் அப்படின்னு சொல்கிறேன், யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களா, அதை விட முக்கியமா 2 லட்ச ரூபா நம்ம கிட்ட இருக்கிறது வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பார்வதியுமே யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா எச்சு முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்வதியோட முகத்தை பார்த்து விஜயாமே கண்டுபிடிச்சிட்டு, யாருக்கிட்ட சொன்ன முதல்ல நீ அதை தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்வதியுமே இருந்துகிட்டு, இல்ல அன்னைக்கு ரோகிணி வீட்டுக்கு வந்திருந்தா, அவதான் சரி எனக்கு ஷோல்டர் பெயினா இருக்கு அப்படின்னு உடனே எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தா, அவகிட்ட தான் நான் வாய் தவறி உளறிட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து சரி நீ ரோகிணி கிட்ட தான் சொல்லியிருக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விஜயாவை சமாளிக்கிறாங்க. ஆனா பார்வதியுமே இருந்துகிட்டு, நீ தப்பா நினைக்காத, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணிக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும், அப்ப அவ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயாவுமே ரோகிணி மேல 100% நம்பிக்கை இருக்கிறதுனால இதுக்கு காரணமானவ அந்த மீனா மட்டும்தான், அவ தான் எடுத்திருப்பா, கரெக்டா உன்னோட ரூம்ல துணியை மடிச்சு வைக்க வந்தா தெரியுமா, அவ தான் பார்த்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்வதியுமே இருந்துகிட்டு, இங்க பாரு விஜயா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, உண்மையுமே மீனா எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது, எதுக்காகனா நம்ம கிட்ட 2 லட்ச ரூபாய் இருக்குன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம நான் என்ன சாதாரண ஆளா பணத்தை சும்மா மேலே வச்சுட்டு வருவேன், எவ்வளவு உள்ள எவ்வளவு ஆழமா வச்சுட்டு வருவேன்ற விஷயம்லாம் எனக்கு தெளிவா தெரியும், நான் பக்காவா தான் வச்சுட்டு வந்திருந்தேன், அது மட்டும் இல்லாம மீனா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை நான் கடைசியா ரோகிணி கிட்ட தான் எடுத்து காட்டினேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பயங்கரமான கொண்டு போடுறாங்க. இது கேட்டவொன்னு இங்க விஜயாவுக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. உடனே பார்வதியை பார்த்து ரொம்ப கோபத்தோட, ரோகிணி கிட்ட பணத்தை எடுத்து காட்டினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன், அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் நான் அந்த பணத்தை எடுத்து இங்கே பாரு இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் என்னோட பீரோ சாவியை நான் எங்கே வைப்பேங்கிற விஷயத்தையும் ரோகிணியுமே பார்த்தா, அதனால தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரோகிணி தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயாவுக்கு சும்மா சொல்லப்போனால் ஒரு நெஞ்சில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு.
ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எதுக்காக இன்னொன்று படத்தை திருடணும்? ஒருவேளை அவள் பணக்கார வீட்டு பொண்ணு தானா, இல்லை உண்மையிலுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்கிட்ட சொல்லாமல் எந்த விஷயமும் செய்ய மாட்டா, இப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு திருட்டு வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் அந்த கோபத்தோட இங்கே பியூட்டி பார்லருக்குமே கால் பண்ணுறாங்க. அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரோகிணி அந்த பியூட்டி பார்லரை எப்போ வித்துட்டாங்க, அவங்களுமே வேலை செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு அவங்கள லீவில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இது தெரிஞ்சவொன்னே விஜயாக்குமே சரியான கோபம் வருது. இவளை விடக்கூடாது, முதல்ல இவளை நம்பினதுக்கு நான் வேற யாரையா கூட நம்பி இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயா பார்வதி எல்லாருமே சேர்ந்துட்டு ரொம்பவுமே கோபத்தோட ரோகிணியை தேடி இந்த பக்கம் வந்து அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க.